டோனி 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 பக்கமா தான் போனாரு. புரியல, என்ன கேட்டீங்க? ஜபகுமார்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டீங்களா? இல்ல, ஆமா ஆமா. யோ தலைவா, வணக்கம் வணக்கம். விஜய் மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஏதோ சும்மா ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மற்றபடி. எந்த கட்சி? புரியல. எந்த கட்சி? டிவிக்கே தான். டிவிக்கு. அதனாலதான் விஜய் மாதிரி. அப்படிலாம் கிடையாது ப்ரோ, விஜய் மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. ஏதோ வீடியோவில் பார்க்கறது உங்களுக்கு அப்படி தெரியலாம், பட் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. என் கூட இருக்கிறவங்களாம் ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க, நீ வைக்கவே எல்லாம் கல்ல காட்டிட்டு இருக்கிறேன்னு என்னை ஏற்றுறானுங்க. இல்லை, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராம். இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். நான் யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்களா, ஏதோ 1-2 கிளிப்பை கட் பண்ணி போட்டுருவேன். கமெண்ட்ல வந்து இந்த ஸ்டோரி காமெடி, இந்த செருப்பு ஒண்ணா அப்படின்ற மாதிரி போடுறானுங்க. நான் வந்து பேசவே இல்லை, அதுக்குள்ள பிரச்சனையா அவனுக்கு? இல்ல நாங்க பேசுறது இன்னும் கேக்குதா? அப்படிதான் கேக்குதா? ஆமா, நான் வந்தா மட்டும் அப்படி கேக்குதா? ஹாய் சொல்லிருங்க. என்னங்க பண்ணீங்க? குழந்தை பார்த்து பயந்து போகுது. பரவாயில்ல ப்ரோ. என்ன பத்தினா உங்களுக்கு கருத்து என்ன ப்ரோ? உங்களை பத்திலாம் நீங்க வந்து ஒரு சமூக நினைக்கிறவரோ, நிறைய கேள்வி கேட்கிற, அதுவும் வேஸ்டா போடுற கேள்வி இல்ல, நிறைய பேத்துக்கு அதுக்கு ஆன்சரே தெரியாம இருக்கும்ல, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிற நல்லா பண்ற ப்ரோ நீ. நன்றி. இப்ப 2-3 விஷயம் வீடியோ பார்த்து எல்லாத்தோட கருத்து வேற வேற மாதிரி இருக்கும். அது வந்து நீ ஒரு வீடியோல ஒரு 3-4 பேர்த்தோட கருத்தை கேட்டு கொடுத்துவ. அப்ப அந்த கருத்துல இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துனால நம்ம நல்லா பண்ற ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப இது கேட்கறப்ப எனக்கு ஒரு இனிமை இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஓகே, நம்ம நல்லா பண்றோம்னு சொல்ற போது அப்ப இன்னும் நம்ம இன்னும் பெட்டரா என்ன பண்ணணும், அப்ப இன்னும் சிறந்த முறையில எப்படி என்டர்டைன் பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் யோசிக்க ஆரம்பிப்பேன்.